வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நமக்கு போகிறது 4/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ஆர்ஆர்பி என்டிபிசி கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கீபோர்ட் கமாண்ட் டு டெலிட் லெட்ஜர் கிரியேட்டட் இன் டேலியில் கிரியேட் பண்ணக்கூடிய லெட்ஜர் வந்து டெலிட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா Alt+D. அடுத்தது வந்து த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வாஸ் ஆன் டேஷ். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் முதலாவது 5ஆண்டு திட்டம் வந்து 1951 56 வரைக்கும் கொண்டு வரப்பட்டது. இது வந்து எந்த துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர், விவசாயத்துறைக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்து விச் இயர் டிட் இந்தியா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் இந்த ஒலிம்பிக் பேரா கேம்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா வந்து முதல் முறை எப்போ கலந்துக்கிட்டாங்கன்னா 1900 தான் கலந்துக்கிட்டாங்க. 1896 வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் வந்து கிரீஸ் தலைநகரான ஏத்தன்ஸ்ல வந்து நடந்தது. சரிங்களா. அடுத்து 2வது ஒலிம்பிக்ல வந்து இந்தியா வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. அடுத்து விச் ஸ்டேட் நவக்லபரா ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட். நவகலேபரா ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா ஒடிசா மாநிலத்தோட சம்மந்தப்பட்டது தான் நவகலேபரா ஃபெஸ்டிவல். அடுத்து விச் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதாவது திரவங்களை பற்றி படிக்கக்கூடிய இயற்பியல் பிரிவு இது என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஹைட்ரோன்ற வார்த்தையை வந்து திரவத்தை குறிக்கும். சரிங்களா. நீர் அந்த மாதிரி திரவத்தை குறிக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் மேட் ஆன். இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1951 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பிஹெச் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் பிளட், மனித ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 7.35 7.45. சரிங்களா. அடுத்து when was the ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் ஃபார்ம். ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் HRA எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னா 1924 வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் செட்டப் இன் இந்தியா. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது தாராப்பூர்ல வந்து மும்பையில் வந்து 1969 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஹூ ரோட் தி ஃபேமஸ் ஹிந்து நாவல் தமாஸ். தமாஸ்ன்ற ஹிந்தி நாவல் வந்து ஹிந்தி நாவல் வந்து எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா பீம்சம் சஹானி. அடுத்து வென்பர் சைமன் கமிஷன் அரைவ் இந்தியா. சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்போ வந்தனா 1928 கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுக்கு வந்து வந்தது. அடுத்ததாக விச் இண்டஸ்ட்ரி யூசஸ் லைம்ஸ்டோன் ஆஸ் அ ரா மெட்டீரியல். அதாவது சுண்ணாம்புக்கல்லை வந்து மூலப்பொருளாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலை எது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலை வந்து சுண்ணாம்புக்கல்லை வந்து மூலப்பொருளாக வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா வாஸ் டெவலப்டு பை. ஜாவா வந்து டெவலப் பண்ணுவார் யார் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கோஸ்லின். அடுத்து ஹூ பில்டு சாஞ்சி ஸ்தூபா. சாஞ்சி ஸ்தூபாவை கட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா அசோகர். அடுத்து The first national flag of India is said to have hoisted at. இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி வந்து எப்போ வந்து எங்கே ஏற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து ஏற்றப்பட்டது. 1906 வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் வந்து கொடியேற்றப்பட்டது. அடுத்து இந்த பிஸ்டில் இந்த ஃப்ளவர் இஸ், அதாவது சூழ்முடின்றது மலர்னுடைய எந்த பாகம் சொல்லி கேட்குறாங்க. சூழ்முடின்றது மலர்னுடைய ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட், அதாவது பெண் இனப்பெருக்க உறுப்பு தான் வந்து பிஸ்டில் சூலகமுடி. அடுத்தது வந்து என்வஸ்தி இன்சாட் 1B கமிஷன். இன்சாட் 1Bன்ற சேட்டலைட் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 1983 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. அடுத்து வாட் வாஸ் த கோட் நேம் ஃபார் பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் 2. பொக்ரான் நியூக்ளியர் திட்டம். சரிங்களா. நியூக்ளியர் பரிசோதனை வந்து 2வது திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. 1998 வந்து கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா, சிரிக்கும் புத்தர். அடுத்ததாக வந்து இன் விச் ஃபார்ம் இஸ் டேட்டா ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் வந்து டேட்டா வந்து என்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணோம்னா பைனரி ஃபார்மில் தான் வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. அடுத்து இன் விச் இயர் வேர் தி உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்ட்ஸ் ஸ்டார்டட் பை நித்தி ஆயோக். விமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்டு வந்து நித்தி ஆயோக் அமைப்பில் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2016 வந்து கொண்டு வரப்பட்டது. ஹவு மெனி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் டஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஹேவ். ஐக்கிய நாடு சபையில் வந்து இருக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 நாடுகள். இதே பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னா எத்தனை நாடு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை நாடுகள் பார்த்தீங்கன்னா 5 நாடுகள். சரிங்களா. அடுத்ததாக எபிலிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் டு பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். அதாவது மெட்டல்ஸ் இல்லையா உலோகங்களை வந்து வயர் போல மாற்றக்கூடிய எபிலிட்டிக்கு என்ன பேர்னா டக்டிலிட்டின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்து ராஜா ரவிவர்மா வாஸ் அ ஃபேமஸ். ராஜா ரவிவர்மா வந்து யார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் பெயிண்டர். த ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கொல்கத்தா. இந்தியாவோட முதல் ஹைகோர்ட் வந்து எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து when did the RDA Act come into effect. RDA ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா அக்டோபர் 2005 வந்து நடைமுறைக்கு வந்தது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அடுத்து பிரதான் மந்திரி ஸ்வஸ்தி சுரக்ஷா யோஜனா PMSSY வாஸ் லான்ச்டு இன் தி இயர். இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2003 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து when was அக்பர் became the emperor. அக்பர் வந்து எப்போ வந்து அரசராக முடிசூட்டப்பட்டார்னா 1556 வந்து முடிசூட்டப்பட்டார். அடுத்து who among the following is the youngest Nobel laureate. யார் வந்து மிக இளம் வயது
நோபல் பரிசு பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா மலாலா யூசுப்சாய் 16 வயதில் வந்து பெற்றுக்கிட்டாங்க. இவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்களோட சேர்ந்து இந்தியாவுடைய சத்யார்த்தி என்றவர் வந்து அவருக்கும் வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க, பீஸ்க்கான அவார்டு. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் ரிவர் கோதாவரி ஆரிஜினேட். கோதாவரி ரிவர் வந்து எங்கே வந்து உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா திரிம்பகேஸ்வர் ஹில்ஸ். சரிங்களா, திரிம்பகேஸ்வர் ஹில்ஸ் மகாராஷ்டிரில் இருக்குது. அதில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. அடுத்து ஸ்டேட் காந்தி சாகர் டேம் கன்ஸ்ட்ரக்டர். காந்தி சாகர் டேம் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து இருக்குது. அடுத்து வென் வாஸ் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஃபைனலி சர்பாஸ். 1857 புரட்சி வந்து எப்போ வந்து கடைசியாக வந்து முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1859, 2 வருஷம் கழிச்சு வந்து முடிவுக்கு வந்தது. அடுத்து யூஆர்எல்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அடுத்ததான் ஆன் விச் ரிவர் இஸ் சர்தார் சரோவர் டேம் கன்ஸ்ட்ரக்டர். சர்தார் சரோவர் டேம் வந்து எந்த நதி மீது அமைஞ்சிருக்குன்னா நர்மதா நதி மீது அமைஞ்சிருக்கு. அடுத்து டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பாக்சைட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. இது வந்து இந்தியாவில் இந்த பாக்சைட் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒடிசா. பாக்சைட்ன்றது அலுமினியத்தினுடைய முக்கிய தாது. சரிங்களா, அலுமினியத்தினுடைய முக்கிய தாது வந்து பாக்சைட். அடுத்த காஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் ஏ உருவாகக்கூடிய காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். அது வந்து வைரஸால் உருவாகக்கூடிய நோய். இது வந்து கல்லீரலை பாதிக்கக்கூடியது. சரிங்களா, லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ. அடுத்து விச் ஆர்கன் இஸ் த ஹியூமன் பாடி ப்ரொடியூசஸ் பைல் ஜூஸ். பித்த நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய மனித உடல் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர், கல்லீரல் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.